ஆப்பிரிக்கா காட்டில் ஏதோ ஒரு ஜந்து மாதிரி இருக்கிறது. கொரில்லா கொரில்லா அது. சமயா நான் ஒரு போட்டோ பாப்பா பாடு பாப்பா பாடு இதில் எந்தவித குற்றம் இருந்தாலும் தங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அவ்வாறு மன்னித்து நாடகத்தை கண்டு அளிக்குமாறு மிகவும் தாவிடை கேட்டுக் கொள்கிறேன். கண்ணோர்கள் பணிகளங்களை கொண்டதில் விரத்தால் குப்பத்தில் கொண்டவர்கள் 42 இந்த ஈரோடு பரலோகமும் எனக்கு அழைக்கொள்கிறோம். நான் யார், எப்படி பிறந்தேன், யாரால் படைக்கப்பட்டேன், தெரியவில்லையே. நான் யார், நான் யார், நான் யார்? மூஞ்சா சேர்க்கிற பாரு வட்ட எப்படி பச்சமா ஆடவே கட்டு போட்டு கட்டாடி வேறடியா வட்ட என்ன பாக்குற வட்ட தலையை சேர்க்கிற பாரு போட்டாராட்டம் வட்ட சாவடறா. ஓ மனவரே அடிக்கிற அவனுக்கு போய் துட்டு குத்துற. ஐயோ 10 ரூபாய் குத்தாலே 10 அடி அடிப்பானே. 100 ரூபாய் குத்திட்டாங்களே. வட்ட பலர் தாலி என்றால் என்ன? தாலி என்றால் பெண்கள் கைத்தில் கட்டுவது. பெண்கள் கழுத்தில் கட்டுவது என்றால் என்ன? பெண்கள் கைத்தில் கட்டுவது என்றால் திருமணம். திருமணம் திருமணம் என்றால் என்ன? பொண்ணு ஒண்ணா சார் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்வது என்றால் பொண்ணு ஒண்ணா சேர்த்துனா லோடு ஆகுறது. லோடு 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 ஆக்குவது என்றால் என்ன? லோடு ஆகுதுன்னா லோடு ஆகுது வெளியே வந்து வீருது. லோடாக் என்று விழுவது என்றால் என்ன? ஐயா ஐயா பிளேடு மேரி அறக்கறடா பாய். சாமியே பிளேடு என்றால் என்ன? பிளேடு என்றால் சேவிங் செய்வது. சேவிங் செய்வது என்றால் என்ன? வாடா உன்னை தூக்கி போய் வைக்கிறா. ஏய் வாடா என்றால் என்ன? மொத்த சத்தாண்டா சாவு. வாடா என்றால் என்ன? அடிக்கலடா. யார் எப்பேர் பட்டவன்? யாரு சொல்லிட்டாரா? யாரா நீ மானாரியா இருக்கியா? ஏண்டா ஐயா பித்தளாண்டா என்றால் என்ன? ஐயோ ஐயோ பித்தளாண்டா என்றால் வீட்டில் இருப்பது. வீட்டில் இருப்பது. ஆமா. வீடு என்றால் என்ன? என்னது? வீடு என்றால் என்ன? வீடு என்றால் என்ன தெரியாதா? அவர் மாட்டார் பாரு. ஹவுஸ் 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 என்றால் என்ன? சொல்லு. ஹவுஸ் நாய் குடிக்கிற மாதிரி இல்ல. ஹவுஸ் என்றால் ஓம். ஹவுஸ் ஹவுஸ் ஓம். ஹவுஸ் என்றால் என்ன? ஓம் 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 நம் தங்குவதற்கான வீடு. ஆமா. வீடு என்றால் என்ன? கௌரவ அதுல தான வரோம். வீடு என்றால் என்ன? ஆபரேட்டர் தான் தெரியும். அம்மால மாட்டாத ஆபரேட்டர். வக்காய் நீ தூங்கி இருமியா? வாங்கடா. வீடு என்றால் என்ன? அலடா போதலற நீ. வீடு என்றால் வாடா. வாடா ராஜா. பாத்த மச்சி கட்டிக்கிட்டு வா. அத்தை தட 7 மணி வரையில தூக்கமே வரக்கூடாது உனக்கு. வீடு என்றால்
ஐயா மாப்பிள்ளை கேட்டு சொல்லுவான். அவனுக்கு தான் தெரியும். அவ்வளவுதான் தெரியும். கீழ் என்றால் என்ன? மத்த அடிக்கடி பாவாடை தூக்குது பாரு. அன்றாரு கீதா. பாவாடை கீதா. ஏய், ஆ, ஆமா ஆ. பாவாடை என்றால் என்ன? ஐயா, மத்த பொம்பாட்டுக்கு தெரியும். ஐயோ, என்னடா போராட்டமா போச்சு இவனா கூட. பாவாடை என்றால் என்ன? பெண்கள் கட்டுவது. ஏய், பாவாடை என்றால் என்ன? உள்ளாடை உள்ளாடை உள்ளாடையா? உள்ளாடை என்றால் என்ன? ஆமா லவடிக போல் என்றால் என்ன? சொந்த ஒரு கீ பாகம் பழுக்கிறோம். சொந்த ஒரு கீ பாகம் பழுக்கிறா. கீழ்ப்பாக்கம். ஆமா, கீழ்ப்பாக்கம் என்றால் என்ன? கீ பாக்கம் என்றால் மென்டல் ஹாஸ்பிட்டல். ஓ, மென்டல் ஹாஸ்பிட்டல் என்றால் என்ன? மென்டல் ஹாஸ்பிட்டல் என்றால் லூசு அதக்கற மாதிரி. நாலு. ஆமா. அது எப்படி நான் லூசு? எங்க ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறான். ரெண்டு பேரு. அதுல பெரிய பேர் வந்து நீ லூசு, நீ லூசு, சின்ன பேர் வந்து நான் லூசு. நான் லூசு. பெரிய நீ லூசு கடைக்கு போட்டான். கடைக்கு போயிட்டான். வீட்டுல இருக்கிறது யாரா? நான் லூசு. புரியுதா? புரியல. புரியல. எங்க ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர். அண்ணன் தம்பி 2 பேரு. அதுல பெரிய பேர் வந்து நீ லூஸ், நீ லூஸ், சின்ன பேர் வந்து நான் லூஸ். நான் லூஸ். ஏண்டா லூசுன்னு கூட பேர் வைக்கிறாங்க. அவன் வச்சுக்கிறான் உனக்கு. சரி. அதுல பெரியவே நீ லூசு கடைக்கு போட்டான். கடைக்கு போயிட்டான். ஏய், வீட்டுல இருக்கிறது யாரு? நான் லூசு. ஏய், ஆமா ஓத்தா என்றால் என்ன? ஐயோ ஐயோ ஏம்மா, நீ எங்க பாக்குற? மானவரே பெத்து வந்து போய் சரி பாய் புட்ட. வரவும் அடிச்சடியம்மா. என்ன வந்து காப்பாத்துமா? என்ன கூட்டு விடுமா? ஏய், அம்மா என்றால் என்ன? அம்மா என்றால் என்ன? அம்மா தெரியாதா? தெரியாது. நம்மை 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கும் தாய். ஏய், தாய் என்றால் என்ன? தாய்னா தாய் என்றால் இந்த உலகத்திலே ஒரு ஆணோ பெண்ணோ உருவாக வேண்டும் என்றால் 10 மாதம் கருவறையில சுமந்து பெற்றெடுத்தாதான் ஒரு ஆணோ பெண்ணோ உருவாக முடியும். அதுக்கு காரணம் தாய் தான். ஏய், அம்மா அப்படி என்றால் ஆமா. இந்த உலகத்தில் ஒரு உயிரினம் பிறக்க வேண்டுமானால் அவரை 10 மாதம் சுமந்து ஒரு தாயாக பற்றி வீண்டெடுத்தால் ஆமா. தான் இந்த உலகத்தில் பிறக்க முடியும். ஆ. அப்படி எல்லாம் உனக்கு தாய் இருக்கின்றார். எனக்கு அம்மா இருக்கிறாங்க. உன்னுடைய தாய் பேர் என்ன? கமலா. ஆரஞ்சு. கமலா. உன்னுடைய தாய் பேர் கமலா. ஆமா. ஏய், உனக்கு அம்மா இருக்காளா? சீகாமி. சீகாமி. என்னடா சீகாமி? சிவகாமி. உனக்கும் தாய் இருக்கின்றார். ஆமா. உன்னுடைய தாயின் பெயர் சிவகாமி. சிவகாமி. அவங்க அம்மா பேரு காசிமா. அவருக்கு தாய் இருக்கு. ஆமா. அவருக்கு அவங்க அம்மா பேரு எல்லம்மா. ஆமா. அவருக்கு தாய் இருக்கு. இவருக்கு தாய் இருக்கிறா. அவங்க அம்மா பேரு இருளாய். இருளே பத்துட்டாங்க. அதான் கறி உண்டி ஆட்டுங்கிறான். ஏய், என்னடா? எங்க அம்மா பேரு அது இல்ல. நான். உங்க பேரு என்ன? கமலா. எங்க அம்மா பேரு விமலா. வாடா செத்து சாவடி. பெரிய டீ ராஜேந்திரன் அப்படியே லைன்ல வராரு. ஏய், விமலா. உங்கள் அனைவருக்கும் தாய் இருக்கின்றார் என்றால் என்னை பெற்றெடுத்த தாயா? யார கேக்குறா? என்னுடைய தாயா? என்னுடைய தாயா? டேய், யார கேக்குறா? சாவடி. அம்மா யாரு? எங்க பேரு தெரியும்? அம்மா உன்னை பத்தி மதியம் சொல்லிட்டு பார்த்தாளா? இல்ல உங்க அப்பா வேலை யாரும் சொன்னாங்களா? நான் பேசிக்கல. நான் போய் சொல்ல. அம்மா யாரு? அவங்க அம்மா அவங்களுக்கு தானே தெரியும். திடீர்னு அவங்க அம்மா யாரு? அவங்க அம்மா என்ன தெரியுமா? திடீர்னு ஆட்ட பாரு வீட்டை பத்தி தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? ஏய், அப்படி என்றால் தெரியும். ஏய், கண்ணாடி பேசுறதுலாமா? ஏய், அப்படி என்றால் உங்கள் அனைவருக்கும் தாய் எங்க இருக்கின்றார். எல்லாருக்கும் அம்மா இருக்கிறாங்க. என்னை பெற்ற தாய் என்று யாரை நினைக்க வேண்டும்? எல்லாத்துக்கும் காரணம் தான்டா. ஒரு ஊர்ல ஒழுங்காக்குதா? எல்லாரும் வீட்டு புது குட்டி கலை குட்டுவாங்க. நல்லாச்சு அவன் விடுமா?
நேத்து போனா என் கூட வந்து இந்த காலி கூட்டு போட்டு என் கூட செல்பாடி உங்க காலை போய் நீட்டா ஏதோ ஒரு போன் வந்துச்சு ஏதோ என் ஃபேன்ஸ் போன் பண்ணாங்க போன் பண்ணான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போன் எடுத்துனாமா சொல்லுமா ஆட்டோ இன்னைக்கு இல்லமா நாளைக்கு தாமா நந்தி மாதிரி நான் சொன்னேன் சொன்னது கம்முன்னு வச்சுட்டு போனதான் ரொம்ப என்ன சொல்லி வச்சுக்கிறான் ஏதோ ஒரு பொண்ணு வீட்டுக்காரர் வச்சுக்கிறான் போன் பண்ணி பேசுறான் சொல்லி விட்டுக்கிறான் அது உண்மைதானே உண்மையா அம்மா ஒரு சொல்லு யாரோ ஊருக்கு தெரியாது வந்து அப்படி என்றால் ஜலகண்டா சூரன் என்றால் பேர் ஜலகண்டா சூரன். அப்படி என்றால் என்னுடைய தாய் என் இன்னத்தை தாய் தாந்தி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அனைத்தும் நமக்கு தெரியும். அருள் சுவாமி தேவா மாமுனியே அறிவீரையா மாமுனியே அப்படி என்றால் என்னுடைய பெயர் ஜலகண்டாசுரன் என்றால் நான் எப்படி பிறந்தேன்? யாரால் படைக்கப்பட்டு என்னுடைய தாய் தந்தை யார்? உன்னுடைய தந்தை யார் தெரியுமா? யாரு? படியளக்கும் பரமனை உன்னுடைய தந்தை. மூர்த்திக்கெல்லாம் விலகக்கூடிய முக்கியம் படைத்த பரம்பொருள் பாரு அண்ணியின் மாரி இருக்கிறான் பாரு ஆளு. சூப்பர் முடிவாட்ட துட்டு இல்ல மானாரியா வந்து அடிக்கிறான். ராஜாட்ட துட்டு தரேன் முடிக்கிட்டு வெட்டிட்டு வர வேண்டியது கம்மியா எங்க முச்சு போட்டுக்கிறானப்பா. பாட்டு கேட்டே இல்ல முதல்ல நீ அந்த பாட்டை கேட்ட அப்புறமேட்டு எங்களை வந்து அடிப்பேன். வரி மிஸ் பண்ணாத பாடுற மாதிரி பாரியா
சுவாமி அவர்களை அமைதியாக இருக்க சொல். நீ பாடு சாமி அப்போ. டேய், சாமி ப்ளீஸ் பாடு சாமி. யாருடா நீ பாடு சாமி. நானா? அத பாடு. யாரா பாடு பாட்டு பாட்டு பாடு. ஆடி பாட்டு பாடு. டேய், நீங்க இருவர் அமைதியாக இருங்களா? சரி சரி. அப்படி என்றால் மும்மூர்த்திக்கெல்லாம் முதல்வர் விளையக்கூடிய மக்கள் படைத்த பரம்பொருள் எனது தந்தை உன்னுடைய ஈஸ்வரன். தந்தையானவர் உன்னுடைய தாயானவர் யார் தெரியுமா? யார்? உமா பார்வதி உன்னுடைய தாயானவர். ஏன் ஈஸ்வரன் இடமாக விளக்கக்கூடிய உமா பார்வதி வீண்டெடுத்த தாய். தாயானவர். அப்படி என்றால் தாயின் தந்தை சிவனம் சத்தியம். அப்படி என்றால் அவங்க இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த வாக்குவாதத்திலே உன் தந்தைக்கு வேர்வை வடிந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த வேர்வை வடித்து கடலிலே விட்டார். கடலிலே விடும் பொழுது அந்த கடலிலிருந்து தோன்றிய வந்தார் இந்த என்னுடைய தாய் தந்தைக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த வாக்குவாதத்திலே ஏன் தந்தை ஈஸ்வரப்பட்டவர் நேற்று வேறு வெறுத்தை கடலை விட்டதால் ஜலத்தில் விட்டதால் ஜலத்திலிருந்து பிறந்ததால் எனக்கு எனக்கு ஜலகண்டா சூரன் என்று வேறு சூட்டுது. இருந்தாலும் என்னை படைத்த தாய் தந்தை ஈனெடுத்த தாய் தந்தை சந்திக்கணும். ஜலகண்டா சூரன் உன்னை விட்டு பின்ன அழைப்பதற்கு காரணம் என்ன? உன்னை எதற்கு அழைத்தேன் தெரியுமா? ஏன் உன் தாய் தந்தை பார்ப்பதற்கு முன்பதாக ரத்னாபுரி ஆளக்கூடிய மன்னர் மகள் இருக்கின்றால் பிறந்தார். ரத்னாபுரி ஆண்டு வரக்கூடிய மன்னருடைய மகள் பிறந்தா இருக்கின்றாளா? ஆமா. அவள் இருந்தால் எனக்கு என்ன? அவளை சென்று மன்னரிடம் சென்று பெண்ணை பார்த்து அவளை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நடக்கிற கதையா பேசுற. சுவாமி அழகாகிறவனுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏய் எட்டுமோ சலூன் கல்ல விட்டா கூட 1000 ரூபாய் கேட்பாங்க கட்டிங் பண்றதுக்கு. அதெல்லாம் அந்த காலம்டா. ஏண்டா? இப்பெல்லாம் கட்டிங் பண்ணணும், ஃபேஸ் வாஷ் பண்ணணும், ட்ரிமிங் பண்ணணும், மிஷின் கட்டிங் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் 4, 3, 5, 9 யாரு? இல்ல பேச்சு சொல்றேங்க. ஒரு 3500 ரூபாய் ஆயிடும் கட்டிங் பண்றதுக்கு. ஏய் 3500 வத்தா எங்கடா போற நானு? இல்ல, idea மச்சா ஒண்ணு அப்படி செய்யலாமா? எங்கனா காஞ்ச பணம் வளக்குதா பாரு. தலைமையில எட்டால் போட்டு மத்த வந்து வச்சு கீழ வச்சோம்னா அப்படியே தீசி எடுத்துட்டு தேங்காய் ஓடி எடுத்து பர்ரு பர்ருன்னு தொத்தி எடுத்துடலாம். ஆமா. அப்புறம் நான் வெள்ள பண்ணி பணவால போட்டு தீச்சிட்டேன் ஓடு போட்டு. என்னடா சொல்றானா? சொன்னா அவனு போய் கேளுன்றான். கைவான எங்க கைவாட்டம் தேர் வருது. என்ன மூணு என்னடா சொல்றா? ஏய் சொன்னா நான் அவனை கேள என்னையா கேக்குறா? இதால பார்த்த உடனே இருப்பவன். இங்க வச்சு வாயில போட்டுக்கறியாங்க. ஆமா அது நட்டு உண்டா நான் அடிச்சேன் ஊத்தி நான் வாயில அப்படியே சரி அவன் குத்து. வாயில போ. ஜலகண்டா சூரா. அப்படி என்றால் புறப்படுகிறேன். ரத்னாபுரி கோட்டை மன்னரை சந்திக்கிறேன். அமர் செய்கிறேன். அழைத்து வந்து பிருந்தாவனம் அப்படியா? ஆமா. புறப்படுகிறேன். சீக்கிரமா.